UIT. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் புகழ்பெற்ற சிரசு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் புகழ்பெற்ற சிரசு திருவிழா நடைபெற்றிருக்கிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குமரவேல் இணைந்திருக்கிறார். குமரவேல், இந்த சிரசு திருவிழாவில் என்ன சிறப்பு? இதற்கு பின் இருக்கக்கூடிய ஐதீகம் என்ன? இன்றைக்கு எவ்வளவு பக்தர்கள் இதில் கலந்து கொண்டார்கள்? திலகவதி, புராண நம்பிக்கையின் அடிப்படையில் தந்தை ஜமதக்கனியின் சொல்லை தட்டாத மகன் பரசுராமன் தனது தாய் ரேணுகா தேவியின் தலையை கொய்து விடுகிறார். மீண்டும் தந்தையிடமே வரம் பெற்று தனது தாய் ரேணுகா தேவியின் உயிரை மீண்டும் உயிர்ப்பிக்கக்கூடிய புராண நம்பிக்கையின் அடிப்படையில் தான் உலக புகழ் பெற்ற மற்றும் பிரசித்தி பெற்ற வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கெங்கையம்மன் சிரசு திருவிழா ஆண்டுதோறும் வைகாசி 1ஆம் தேதி நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று வைகாசி 1ஆம் தேதியான இன்று குடியாத்தம் கெங்கையம்மன் சிரசு திருவிழா வெகு விமர்சையாகவும் கோலாகலமாகவும் நடைபெற்று வருகிறது. முன்னதாக சிரசு திருவிழாவின் முக்கிய நிகழ்வான அம்மன் சிரசு ஊர்வலம் செல்லும் நிகழ்வு இன்று அதிகாலை 5:30 மணி அளவில் தரணம்பேட்டையில் உள்ள முத்தாலியம்மன் ஆலயத்தில் இருந்து அம்மன் சிரசு ஊர்வலமாக குடியாத்தம் நகரின் சாலைகள் வழியாக ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு சற்று நேரத்திற்கு முன்பு கோபாலபுரத்தில் உள்ள கெங்கையம்மன் ஆலயத்தில் அம்மனின் உடலில் சிரசு பொருத்தப்பட்டது. இதுதான் இந்த விழாவின் மிக முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படும் அம்மன் சிரசு ஊர்வலம். இந்த சிரசு ஊர்வலத்தின் போது மூட்டை மூட்டையாக பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக சூறை தேங்காய்களை சூறையிட்டு அம்மன் வரும்போது நேர்த்தி கடனை செலுத்துவர். அதே சமயம் மலர் மாலைகளை அம்மன் சிரசு மீது போர்த்தி அந்த வகையிலும் தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவர். அந்த வகையில் முத்தாலியம்மன் ஆலயத்தில் இருந்து கெங்கையம்மன் ஆலயம் வரை பல்வேறு சாலைகளில் சுமார் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் ஒரே நேரத்தில் குழுமி இருந்து அம்மன் சிரசை வரவேற்று ஆரத்தழுவி வேண்டுதலை வேண்டி வழிபட்டனர். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வேலூர் மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் மிக குறைவாகவும் மேகமூட்டத்துடன் இருப்பதன் காரணமாக கடந்த ஆண்டை காட்டிலும் கூட்டம் கட்டுக்கடங்காமல் காணப்பட்டது. இதனால் சிரசு வரும்போது சிரசை காணும் ஆர்வத்தில் பக்தர்கள் முந்தியடித்ததால் மிகுந்த கூட்ட நெரிசல் ஒரு சில பகுதிகளில் ஏற்பட்டது. அதனை காவல்துறையினர் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தினர். இந்நிலையில் அம்மன் சிரசு கெங்கையம்மன் ஆலயத்தில் வைக்கப்பட்டு அங்கு அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து கண் திறக்கப்பட்ட நிலையில் அங்கும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மன் சிரசை வழிபட்டு வருகிறார்கள். இந்த அடிப்படையில் பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த முக்கிய விழாவான வேலூர் மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய மிக முக்கிய விழாவான குடியாத்தம் சிரசு திருவிழாவை ஒட்டி இன்றைக்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து பக்தர்கள் கூட்டம் குடியாத்தம் நகர் முழுவதும் கோலாகலமாகவும் விழா கோலம் பூண்டுள்ளதை காண முடிகிறது. இன்று இரவு வரை இந்த பக்தர்கள் கூட்டம் அதிகப்படியாக அம்மனை வழிபடுவார்கள். இன்று இரவு வான வேடிக்கை நிகழ்த்தி இருக்கிறது. தொடர்ந்து 3 நாட்களுக்கு அம்மன் சிரசு தற்போது வைக்கப்பட்டுள்ள கெங்கையம்மன் ஆலயத்தில் இருக்கும். அதற்கு பிறகு மீண்டும் தரணம்பேட்டையில் உள்ள முத்தாலம்மன் ஆலயத்திற்கு கொண்டு செல்லும். இதுவே இந்த விழாவின் முக்கிய புராண கதையாகவும் முக்கிய நிகழ்வாகவும் முக்கிய வேண்டுதலாகவும் இருந்து வருகிறது. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி குமரவேல். UIT. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore.